Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. தங்க நகைகள் சோவரனுக்கு 3000 தள்ளுபடி, வைர நகைகளுக்கு 10,000 தள்ளுபடி, மேலும் பல சலுகைகளுடன் அக்ஷய சூப்பர் தங்க திருவிழா. சரவணா ஸ்டோர் சூப்பர் ஜுவல்லரி, சென்னை, மதுரை, கோயம்புத்தூர். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வெளியான பிறகு முதல்வர் அவர் தலைமையில் ஒரு ஆலோசனை கூட்டத்தை அறிவாலயத்தில் நடத்தியிருக்காரு. அது ஒரு பரபரப்பாக பேசப்பட்டு வருது. இன்னொரு புறம் அதிமுகவிலையும் ஆலோசனை கூட்டம், தாவேகாவிலையும் ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கிறதா சொல்றாங்க. என்ன ஆலோசனைகள், என்ன பேசுறாங்க அப்படிங்கிறது குறித்து பார்ப்போம். இன்னொரு பக்கம் காங்கிரஸ் மறுபடியும் வேதாளம் முருங்கை மரத்தில் ஏறுற மாதிரி அங்க இருக்கக்கூடிய 2 முக்கிய பிரமுகர்கள் ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. ஆட்சியில பங்கு வேணும், விஜய் பாருங்க முக்கியமான இடத்துக்கு பிடிச்சிட்டாரு, இதைத்தான் நான் அப்பையிலேன்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு. காங்கிரஸ் மீண்டும் போர்க்குரல் எழுப்புவதற்கான காரணம் என்ன, அதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறது குறித்து பார்க்க இருக்கிறோம். வெல்கம் டு சென்சேஷன். வணக்கம் பிருத்திவி. வணக்கம் அழகு. நேற்றைய தினம் நம்ம சில எக்ஸிட் போல்ஸ் பார்த்தோம் இல்லையா? நம்ம பேசி முடிச்சதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய எக்ஸிட் போல்ஸ் ஒரு பெரிய ட்விஸ்ட் கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு டிவிகே வச்சு அதெல்லாம் கொண்டாடிட்டு வராங்க. அது வரைக்கும் இந்த எக்ஸிட் போல் நீங்க சொன்ன மிகப்பெரிய எக்ஸிட் போல் வர்ற வரைக்கும் எக்ஸிட் போலே வேஸ்ட், அது மேல நம்பிக்கையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அதே ட்விட்டர் ஐடிகள் இந்த ஒரு எக்ஸிட் போல் வந்ததுக்கு அப்புறம் அடடா அடிச்சு தூக்கிட்டாரா அப்படிங்கிற மாதிரி கொண்டாடிட்டு இருக்காங்க. அது ஆக்சுவலா மை ஆக்சிஸ் எக்ஸிட் போல் இருக்கு இல்லையா, அவங்க தான் வெளியிட்டு நம்பகத்தன்மை வாய்ந்தவங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படிதான் சொல்றாங்க. பட் அவர் தான் பிரதீப் குப்தா நினைக்கிற ஒரு பேர், அவர் தான் 2024 லைவ் டிவிலே அழுதார். ஏன் அழுதார் அப்படின்னா அவர் எடுத்த கணிப்பு தப்பா போயிருச்சு அப்படின்ற மாதிரி. இன்ஃபேக்ட் உண்மையில சொல்ல போனோம் அப்படின்னா எல்லா எக்ஸிட் போல்ஸுமே சில இடங்கள்ல மொத்தமா தவறாகவும் சொல்லியிருக்காங்க, சில இடங்கள்ல சரியாகவும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா எக்ஸிட் போல்ஸ் என்பது இப்போ நிறைய பேர் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா, அது அவங்க எடுக்கக்கூடிய டெக்னிக்ஸ் மாறிடுச்சு, எடுக்கக்கூடிய மெத்தட்ஸ் நிறைய மாறிடுச்சு. முன்னாடியாச்சும் கொஞ்சம் 2-3 பேர் நம்பகத்தன்மையா இருப்பாங்க. இப்போ எல்லாருமே கிரவுண்ட்ல இறங்குறதுனால உண்மையிலே கிரவுண்ட்ல இறங்குறாங்களா இல்ல சோசியல் மீடியாவை பார்த்து போல்ஸ் வெளியிடுறாங்களா? இல்லங்க, ஜியோல மந்த்லி ரீசார்ஜ் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஹலோ ராம்சாமியா அப்படின்னு கேட்டு எல்லாருமே போன்ல வர சர்வே எடுக்கிறாங்களா, அந்த மாதிரி பல மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி எடுக்கிறதா அந்த நிறுவனங்கள்லாம் சொல்றாங்க. ஆனா என்னதான் அந்த மாதிரி மெத்தட்ஸ்ல யூஸ் பண்ணி எடுத்தாலும் முன்னாடி கரெக்டா சில கணிக்கக்கூடிய அளவுல எக்ஸிட் போல்ஸ்ல இருந்தது இல்லையா, அந்த மாதிரி கணிப்புகள்லாம் பெருசா இன்னும் அக்யூரேட்டா வரமாட்டேங்குது. ஏன்னா யாருனாலையும் கணிக்க முடியல தேர்தல் வர வர. நம்மள யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. நானும் ரொம்ப வருஷமா சொல்லிட்டு இருக்கேன், ஒருத்தர் கூட நம்மள கருத்து கணிப்புகள்லயோ அல்லது தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள்லயோ கேட்ட மாதிரி ஒன்னும் தெரிய மாட்டேங்குது. போன்ல கூட நம்மள கனெக்ட் பண்ண மாட்டாங்க. அதனால எல்லாருமே இப்ப என்ன டிசைட் பண்றாங்க அப்படின்னா, இதோ ஒரு பக்கம் கொஞ்சம் கியூரியாசிட்டியா இருந்தாலும் மே 4 தான் ஆக்சுவல் நம்பர். மே 4 தான் தமிழக மக்களோட தீர்ப்பு, யார் தமிழ்நாட்டை அடுத்த 5 ஆண்டுகள் ஆள போகணும்னு சொல்லிட்டு அப்பதான் தீர்ப்பு வெளியில வரும். அது வரைக்கும் நம்ம இந்த போல்ஸ் வச்சு டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ அந்த மை ஆக்சிஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, விஜய்க்கு 98 இருந்து 120 இடங்கள் வரைக்கும் விஜய் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது இது வரைக்கும் குறைச்சு மதிப்பிட்டாங்க. எவ்வளவு தொகுதி இருக்கு? 234 தொகுதியில உங்களுக்கு இவ்வளவுதான் தர முடியும்னா எவ்வளவு சின்ன மனசு உங்களுக்கு இருந்திருக்கணும். இல்ல என்ன ஒரு இது அப்படின்னா, இது வரைக்கும் தேர்தல் அரசியலையே சந்திக்காம ஒரு கட்சி, எந்த விதமான வாக்கு வங்கியுமே ப்ரூவ் பண்ணாத ஒரு கட்சி எடுத்த தேர்தலையே 120 நம்பர்ஸ் வரும் அப்படின்னா அதுலயே நிறைய பேர் என்ன கேட்கறாங்க அப்படின்னா, அதுலயே ஒரு பெரிய கேள்வி இருக்கு. இப்போ விஜய்க்கு அதிகமான வாக்குகள் வந்திருக்கும் அப்படின்னா அது திமுகவுக்கு எதிராக தான் போயிருக்கும் இல்லையா? அப்ப இந்த எக்ஸிட் போல் என்ன சொல்றாங்க அப்படின்னா, விஜய் 98 120 அப்படின்னா திமுகவும் 90 110க்குள்ள வருவான்றாங்க. அப்போ அதை எப்படி புரிஞ்சுக்க முடியும்? திமுக எதிர்ப்பு வாக்குகளை விஜய் ஃபுல்லா அறுவடை பண்ணியிருந்தா மட்டும்தான் இந்த இதுக்கு வர முடியும். ஆனா உங்க திமுக வாக்குகளை விஜய் எடுக்கிறார் அப்படின்னா திமுக மாதிரி அவர் பேசியிருக்கணும். ஏதாச்சும் ஒரு விஷயத்துல திருப்பரங்குன்றம், FCRA, மைக்கேல்பட்டி விவகாரம், டீலிமிட்டேஷன், இப்படி எதுலயாச்சும் ஒண்ணுல திமுக மாதிரி மும்மொழி திணிப்பு ஏதாச்சும் ஒண்ணுல இறங்கி அவர் பண்ணிருக்கணும். அப்படி எதுவும் பண்ண மாதிரி தெரியல. அப்ப திமுகவுக்கு போகக்கூடிய வாக்குகள் எப்படி ஒரு உடையும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. அப்ப யாருடைய வாக்குகள் உடைப்பாரு அப்படின்னா, அதிமுக மாதிரி பேசுறதுனால இவர் அதிமுக வாக்குகளை உடைப்பார். அதிமுக தலைவர்களோட நெருங்கி இருக்கிறேன், அதிமுக தலைவர் எம்ஜிஆருக்கு முத்தம் கொடுக்கிறேன், தலைவி ஜெயலலிதாவினுடைய அணுக்கு சீடரான செங்கோட்டையனை ஆதரிக்கிறேன், அவர் கட்சிக்குள்ள வர வச்சு அவர் ஜெயலலிதா படத்தை வச்சுக்க அனுமதிக்கிறேன், அதோட ஜெயலலிதாவினுடைய நினைவிடத்துக்கு போயிட்டு மரியாதை செலுத்திட்டு வர்றதுக்கு அனுமதிச்சேன், கூட 4-5 நிர்வாகிகள் அனுப்பி வச்சேன் அப்படிங்கிறப்ப அதிமுக வாக்குகள் தானே விஜய் நோக்கி பிரியும். அதே மாதிரி
மாதிரி திமுக எதிர்க்கிற வாக்குகள் எல்லாமே விஜய் கிட்ட தானே போகும். அப்ப இப்படித்தானே களம் இருக்கு. அதுதானே ஒரு பிரிச்ச எக்ஸிட் போல் வாக்குகளை பாருங்களேன். திமுகவினுடைய எதிர்ப்பு வாக்குகள் அதிமுக அப்படியே போயிடுச்சான்னா இல்ல, அதுல பாதி விஜய் வச்சிருக்காரு, அதுல மிச்சத்தை சீமான் வச்சிருக்காரு. இப்படிதான் கள நிலவரம் இருக்கு. இதுல சைலண்ட் பிளேயர்ஸே மறந்துட்டாங்க. சசிகலா ராமதாஸ் ஒரு அணி இருக்காங்க, வேல்முருகன் ஒரு அணி வச்சிருக்காரு, கிருஷ்ணசாமி ஒரு அணி வச்சிருக்காரு. இவங்க எல்லாருமே எந்த ரோலும் பிளே பண்ண மாட்டாங்களா? அப்ப நீங்க சொல்ல எல்லாமே அதர்ஸ்ல வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அந்த பிரதீப் குப்தா இருக்கார் இல்லையா, மை ஆக்சிஸ் போல் எடுத்தவர், அவர்கிட்ட வந்து செய்தி நிறுவனம் வந்து பேட்டி கேட்கறாங்க. இந்த மாதிரி எப்படிங்கன்னா எல்லா எக்ஸிட் போல்ஸுமே வந்து விஜய்க்கு வந்து 12 to 16, 16 to 25 அந்த ரேஞ்சில் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. இவர் எடுத்தோடனே வந்து 120 கொடுக்குறாரு அப்படின்னா எந்த பேசிஸ்ல கொடுத்துருக்கீங்கன்னு கேட்கறதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, இல்ல 98 வந்து 70 கூட மாறலாம் அப்படின்றாரு. திடீர்னு 98 70 மாறலாம், இன்னும் கொஞ்ச நேரம் கேட்டிருந்தாரு அப்படின்னா 70 40 மாத்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து அவருக்கே பெருசா அதுல கான்பிடென்ட் இல்லாம தான் பேசுறாரு அவர். நாங்க எடுத்திருக்கோம், அந்த எடுத்த முறையெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு என்ன சொல்றாங்க அவங்க தரப்புல இருந்து, நாங்க வந்து இத்தனை இனோவா காசை யூஸ் பண்ணோம், இத்தனை கிலோமீட்டர் பயணிச்சோம், இத்தனை பேரை நாங்க வந்து சர்வே பண்ணோம், அதெல்லாம் சொல்றாங்க. ஆனா அந்த டீட்டெயில்ஸோட எந்த லெவலுக்கு ரூரல் ஏரியாஸ்லயும் அர்பன் ஏரியாஸ்லயும் எந்த ஏஜ் கேட்டகரியை யூஸ் பண்ணி இது பண்ணாங்க, எத்தனை மக்களை வந்து காஸ்ட் படி ஆகட்டும் ஜெண்டர் படி ஆகட்டும் எத்தனை பேரை பிரிச்சு இது பண்ணாங்க அப்படின்னா அதுலயே பெரிய கன்ஃபியூஷன் இருக்கு அவங்க தரப்புல இருந்து. ஏன்னா என்ன சொல்றாங்கன்னா, வட தமிழ்நாட்டில் ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய வன்னியர் சமூகம் அவங்க வந்து இவங்களோட சர்வே படி 7% தான் போட்டிருக்காங்க. ஒருவேளை தமிழ்நாட்டில் இவங்களோட புரிதல் படி மொத்தமே 7% தான் இருக்காங்களா, இல்ல இவங்க 7% மக்களை தான் மீட் பண்ணிருக்காங்களான்னு தெரியல. அதுல ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. ரெண்டாவது பிராமண சமூகம் வந்து 9% போட்டிருக்காங்க இவங்களோட கணிப்புப்படி. அப்ப மொத்தமே 9% என்பது அவங்க கொஞ்சம் அதிகம் தான் சொல்றாங்க இல்லையா. அப்போ எப்படி இந்த காஸ்ட் ஈக்குவேஷனுக்கு வந்தாங்க, மொத்த காஸ்ட் கூட்டினாலுமே மொத்த கம்யூனிட்டி கூட்டினாலுமே வந்து 68 தான் வருது இவங்க எடுத்த சர்வேலியே. இப்போ பாக்கி இருக்கக்கூடிய 32% என்னாச்சு, எத்தனை பேர் எடுத்தாங்க, எங்கெங்கெல்லாம் மிஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பெரிய குழப்பம் என்பது இந்த போல சுத்தி இருக்குன்னு சொல்லணும். வந்திருக்கிற எக்ஸிட் போல்ஸ்ல 7 எக்ஸிட் போல்ஸ் வந்து திமுக சாதகமா இருக்கு, 3 அதிமுக சாதகமா இருக்கு, 1 தாவேக சாதகமா இருக்கு. இந்த 3ல பல ஊடகங்கள் வந்து பாஜக சார்பான ஊடகங்களுக்கு விமர்சனம் இருக்கு. ஜேவிசி மாதிரியான கருத்து கணிப்புல ஜேவிசியினுடைய அந்த கருத்து கணிப்பு நடத்துறவர் மோடியினுடைய தீவிர விசுவாசியா இருக்காரு அப்படிங்கிறதுக்கான ட்விட்டர் பதிவுகளை பார்க்க முடியுது. அதையும் தாண்டி இப்ப தாவேகாவுக்கு ஒரு காரணம் என்ன, ஏன் அவ்வளவு கொடுத்திருக்காரு அப்படின்னா அவரோட சாம்பிளிங் சைஸ் என்ன, இத்தனை பேர் ஒண்ணு சொல்றப்ப இவர் எதுல எரர் பண்ணாருங்கிற விவாதங்களும் போயிட்டு இருக்கு. அதையும் தாண்டி இவ்வளவு யோசிக்கணுமாங்கிறது ஒரு கேள்விதான். அது எக்ஸிட் போல், அது ஒரு கணிப்பு தான், முடிவு கிடையாதுங்கிறதுனால நம்ம இதுல தேர்தல் ஆணையம் பண்ண ஒரு வேலையை கவனிக்க வேண்டியதா இருக்கு. தேர்தல் ஆணையம் வந்து இப்போ வாக்கு சதவீதம் 85% சொல்றாங்களா, கடைசி 8 மணி வரைக்கும் சொல்லிட்டாங்க. ஆனா இதுல தேர்தல் ஆணையம் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல விட்டுடுச்சுங்கிறது தான் இப்போ அரசியல் கட்சிகள் மத்தியில பெரிய கொந்தளிப்பு ஏற்படுத்தியிருக்கு. என்ன அப்படின்னா, தேர்தல் ஆணையம் வந்து இத்தனை சதவீதம் சொன்னது எத்தனை நபர்கள் வாக்களிச்சாங்க, அதுல ஆண்கள் எவ்வளவு பெண்கள் எவ்வளோ அப்படிங்கிற அந்த விவரங்களை கொடுக்க இது வரைக்கும் தரவே இல்லை. கேட்கிறப்ப என்ன சொல்றாங்கன்னா, அது வந்து எப்படி நாங்க இப்பயே தர முடியும், வாக்கு எண்ணிக்கையின் போது நாங்க வெளியிடுறோம், அதை வாக்கு பதிவின் போது நாங்க எப்படி சொல்ல முடியும், இடைப்பட்ட காலங்களில் எங்களுக்கு வேற வேற ஒர்க் இருக்கு, நிறைய வேலை இருக்கிறதுனால தர முடியல அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லுது. ஆனா இப்ப டோட்டலா அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா 5,73,00,000 வாக்காளர்கள் வாக்கு போட்டதா சொன்னாங்க இல்லையா. இல்ல அதுல வந்து ரொம்ப அவங்க பர்டிகுலரா டேட்டா கேட்கறாங்க, ஆண்கள் எவ்வளோ பெண்கள் எவ்வளோ இன்னும் சில விவரங்கள்லாம் கொடுங்கிறப்ப தேர்தல் ஆணையம் இன்னும் அது வெளியிடல. அப்போ கேட்கறாங்க தேர்தல் ஆணையம் இந்த மாதிரி பூசி மழுகிறப்ப கேட்கறாங்க, இப்ப எங்களுக்கு நீங்க தர முடியாதுங்கிறீங்க, வாக்கு எண்ணிக்கையின் போது தர்றேன்னு சொல்றீங்க, ஆனா பீகார்ல வாக்குப்பதிவு நாள்லயே வெளியிட்டீங்களா, அது எப்படி அப்படின்னு கேட்கறப்ப தேர்தல் ஆணையம் அந்த கேள்வியை ஸ்கிப் பண்ணிட்டு போகுது. அப்ப இது சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயமா பாக்குறாங்க. இதைத்தான் திமுக அதிமுக இருவருமே புகாரா தெரிவிக்கிறாங்க. தேவைப்பட்டால் நீதிமன்றத்தை நாடுவோம் அப்படிங்கிறது அவங்களுடைய குரலாக இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த மை இந்தியா அந்த ஆக்சிஸ் எக்ஸிட் போல் இருக்குல்ல, அவங்க தான் விஜய்க்கு வந்து ப்ரெடிக்ட் பண்ணாங்க விஜய் ஆட்சி போறப்பன்ட்டு. அதுதான் உண்மைன்ட்டு நம்பி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதிமுகவை சார்ந்த பலரே இன்ஃபேக்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா அதிமுக தலைமையே வந்து விஜயோட பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த மாதிரி போகும்போது டிஎம்கேவை வீழ்த்தணும் அப்படின்னா விஜயோட அதிமுக சப்போர்ட் பண்ணா மட்டும்தான் மெஜாரிட்டியை நாங்க வந்து ஆட்சி அமைக்க முடியும். இப்போ விஜயே 120 வராருன்னு வச்சுக்கோங்களேன், 120 அப்படின்னா 120 வந்துட மாட்டார், கொஞ்சம் குறையும் கொஞ்சம் ஏறும். ஆனா இருந்தாலுமே ஒருவேளை விஜய்க்கு வந்து எண்ணிக்கை குறைஞ்சது அப்படின்னா அந்த அவரை சப்போர்ட் பண்றதுக்காண்டி அதிமுக தரப்பில் இருந்து அவங்களோட எண்ணிக்கையை வந்து விஜயோட சப்போர்ட் பண்றதுக்காண்டி கூட்டணி வச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகளை வந்து இப்போ கொஞ்சம் எக்ஸாமின் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்குதான் அதிமுக தலைமையை வந்து விஜய் இடத்துல பேசிட்டு இருக்காங்களாம், என்னென்ன மாதிரி நம்ம டைப் வச்சுக்கலாம், போஸ்ட்போல் அலையன்ஸ் சொல்றாங்க இல்லையா, முடிவுகள் வந்ததுக்கு அப்புறம் எப்படி நம்ம கூட்டணியோட பயணிக்கலான்ற மாதிரி பல பேச்சுவார்த்தைகளும் இந்த இப்பயே, அதாவது நிலைமை பாத்தீங்களா, அதிமுக என்ற ஒரு கட்சி வந்து இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்சு ஒருத்தட்ட வந்து ஆட்சி அதிகாரத்திற்கு
அதுக்காக போய் நிக்கிற நிலைமை வந்திருக்கு அப்படின்னா அது வந்து எப்படி புரிஞ்சுக்கிறதுனே தெரியல நம்ம. இல்ல அது பிள்ளையார் சுழி போட்டாச்சுன்னு சொன்னவர் இப்ப எல்லையில போய் நின்னுட்டு பிள்ளையார் சுழி போட்டாச்சுங்க, எல்லையார் சுழி ஆயிட்டாரு. ஏன்னா இது எல்லையில வந்து நிக்கிறாரு, எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு, இப்ப போயிட்டு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க அப்படிங்கிற அந்த தகவல் மீது எனக்கு சந்தேகம் இருக்கு. ஏன்னா இதுவே ஏடிஎம்கே வந்து கான்ஃபிடன்ட் இல்லன்னு தான் காட்டுது. இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேச்சுவார்த்தை தேவையில்லை. அதனால சொல்றேன் தகவலே உண்மையானு தெரியல. ஏன்னா எடப்பாடி பொறுத்த வரைக்கும் 3 கருத்து கணிப்புகள் ஒரு சாதகமா இருக்கு. அவர் அதை நம்பாம வந்த கருத்து கணிப்புகள்ல ஒண்ணு தாவேக்கான்னு சொல்றாங்க, அவங்கள்ட்ட பேசி வைக்கலாமான்னு முதல்ல அவர் நம்புவாராங்கிறது ஒரு கேள்வி. ரெண்டாவது, இப்படி எதற்கு ஒரு வாய்ப்பை மிஸ் பண்ணுவானே, அவர் ஒருவேளை 20 வந்துட்டாரு கூட, நாம ஒரு 100 110 எடுத்துட்டோம்னா கூட அவர் நம்ம கூட சேர்ந்தா நல்லதுதானே நினைக்கிறாரோ என்னமோ தெரியல. ஆனாலும் இந்த பேச்சுவார்த்தைங்கிறது போகிறதாக ஒரு தகவல் வருது. அதே நேரம் மற்ற எல்லா கட்சிகளுமே இப்ப ஆலோசனை கூட்டம் போடுறாங்க, அடுத்த கட்ட தலைவர்களை கூப்பிட்டு வச்சு. இந்த விஷயத்தை வந்து இந்தியா டுடே இருக்காங்கல்ல, அவங்க தான் சொல்றாங்க. இந்தியா டுடே வந்து அவங்க சோர்ஸை கோட் பண்ணி அதிமுக வந்து தாவே கட்ட பேச்சுவார்த்தை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு தகவலை இன்னைக்கு மதியம் பகிர்ந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அது பூதகரமா வெளியில பேசப்படுது. அதாவது கடுமையா விமர்சிச்சுட்டு கடைசி நாள் பிரச்சாரத்துல விஜய் எடப்பாடி தான் கடுமையா விமர்சிக்கிறார், 10 தோல்வி கண்டவர்னு. அப்ப இவங்க மீண்டும் இணையும் பொழுது போஸ்ட் போல் அலையன்ஸ்ங்கிறது ஆல்ரெடி பாஜகவினுடைய திட்டமா இருக்கு. அதை ராம்தாஸ் அத்வாலே மத்திய அமைச்சர் ஆல்ரெடி சொல்லியிருக்காரு. இப்ப விஜய் அதை நோக்கி தான் பயணிக்கிறார் அப்படின்னா இது என்ன மாற்றம்ங்கிறது நம்ம பார்க்கணும். அந்த ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா அதை நோக்கிய விமர்சனங்கள் கடுமையா இருக்கும். நீங்க இப்ப இதை தாண்டி வந்தோம் அப்படின்னா அறிவாலயத்துல இன்னைக்கு இப்ப ஸ்டாலின் வந்து நேற்று வந்தார், கொடைக்கானல்ல இருந்து வந்துட்டாரு, 4 நாள் பயணத்தை முடிச்சுட்டு வந்துட்டாரு. அறிவாலயத்துல முக்கிய அடுத்த 2ஆம் கட்ட தலைவர்களோட எல்லாம் ஆலோசனை பண்ணியிருக்காரு. எப்படி இருக்கு எக்ஸிட் போல் நிலவரம், நமக்கு இன்னும் கள நிலவரம் எப்படி இருக்கு, ஃபீல்டுல எலெக்ஷன் அன்னைக்கு ரிசல்ட் அன்னைக்கு என்னென்ன பண்ணணும், எப்படி எல்லாம் நம்ம எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற தொடர்பாக எல்லா கட்சிகளும் அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்களோட மிக தீவிரமான ஒரு பேச்சுவார்த்தையை நடத்திட்டு இருக்காங்க. எந்த வகையிலும் நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது, ரொம்ப கவனமா கண்கொத்தி பாம்பா இருந்து கண்காணிக்கணும் அப்படிங்கறத அதிமுக திமுக எல்லா கட்சிகளினுடைய பெரிய வேட்கையா இருக்கு இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும். இப்படி ஒரு ட்ரெண்ட் போயிட்டு இருக்கிறப்பதான் குறுக்கு அந்த கௌசிக் வந்தா அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸ் மறுபடியும் தனது சேட்டைய ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன அப்படின்னா காங்கிரஸ்க்கு என்னன்னா கேரளா ஆட்சி வர போறோம்ல, ஆமா ஆட்சி முடிக்க போறோம்ல, கேரளால இந்த சைடு கர்நாடகால எங்க ஆட்சி, இந்த சைடு கேரளால எங்க ஆட்சி, தமிழ்நாட்டுல ஆட்சி வேணும்ல. அதான் சொல்றாரு கிறிஸ்டோடங்கர், நாங்க வந்து இன்னமும் நியூட்ரல் பிளேயரா இருக்க மாட்டோம் தமிழ்நாட்டுல, ஒன்னு ரூலிங்ல இருப்போம் இல்லனா ஆப்போனண்டா இருப்போம், எதிர்கட்சியா இருப்போம். நாங்க வந்து முக்கியமான ரோல் பிளே பண்ண போறோம், மீண்டும் மீண்டும் எங்களால நடுநிலையில வைக்க முடியாது அப்படின்னு ரொம்ப காரசாரமா கூட்டணி வச்சு எலெக்ஷன் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் பேசுறாரு. இதெல்லாம் முன்னாடியே பேசியிருக்கணும். முன்னாடியே பேசினாலும் இவங்க வந்து வெளியேற தயாராக இல்லை, அதையும் நம்ம பார்த்தோம். அப்ப இது வந்து தொடக்கத்திலேயே இந்த பிரச்சனை இருந்திருக்கு. என்ன அப்படின்னா பிரச்சாரத்தின் அந்த கூட்டணி முடிவாயிருக்கு அப்படிங்கிறப்ப ராகுல் மனம வந்து சந்தோஷமா ஒரு பதிவு போடல. போன தேர்தலில் என்னுடைய பிரதர் ஸ்டாலின் சொன்னவர் இந்த தேர்தலில் அதை பத்தி கண்டுக்கவே இல்லை. ராகுல் ஸ்டாலின் சேர்ந்தே பிரச்சாரம் பண்ணலையே, அதுதான் பெரிய டிராபேக் இந்த கூட்டணிக்கு. ராகுல் இப்ப இவங்க வந்து பாண்டிச்சேரிக்கு ராகுல் வந்தப்ப திமுக சார்பா அணுகப்பட்டுச்சு. ஆனா ராகுலுக்கு வந்து அது விருப்பம் இல்ல, அவர் வந்து நழுவிட்டாரு. அப்ப மீண்டும் இங்க வரும்பொழுது உங்க இஷ்டத்துக்கு நாங்க வர முடியாதுங்கிறது திமுக ஒரு ஈகோ காட்டுனுச்சு. அதனால வந்து இணைப்பு நடக்காமலே போனுச்சு. இதை பத்தி செய்தியாளர் ஒருத்தர் முதல்வர்கிட்ட கேட்கும் பொழுது ஒரு ஊடகத்துல வந்துச்சு தகவல். அவர்கிட்ட கேட்கும் பொழுது முதல்வர் சொல்லியிருக்காரு, இல்ல அதாவது பத்திரிகையில வெளியான செய்தியின் அடிப்படையில் சொல்றேன், கேள்வி பதில் இன்டர்வியூல வந்திருக்கு. அதுல முதல்வர் சொன்னாரு, அதனால என்ன எங்களுக்காக வந்து பிரச்சாரம் பண்ணதே பெரிய விஷயம், அவரு நாங்க வந்து அது நல்லா தான் எடுத்துட்டு போறோம், எங்களுக்கு எந்த ஈகோவும் இல்லைங்கிற மாதிரி முதல்வர் கடந்து போனாலும் பின்னணியில பல சிக்கல்கள் இருக்கு. என்ன அப்படின்னா இந்த கிறிஸ்டோடங்கனுடைய இந்த அறிக்கை காங்கிரஸ் நாங்க உயிர்ப்போட வச்சுக்கணும்னு இப்ப ஏஎன்ஐல கொடுத்தாருல பேட்டி, இந்த பேட்டிக்கு பின்னணியில என்ன இருக்கு அப்படின்னா காங்கிரஸ் வந்து உள்ளுக்குள்ள ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. அவங்க நின்ன 28 தொகுதியில கிட்டத்தட்ட 15-18 வரைக்கும் தான் ஜெயிக்க முடியுங்கிற தகவல் அவங்களுக்கு கிடைச்சதா சொல்றாங்க. அப்ப இந்த தோல்விக்கான காரணம் என்ன அப்படின்னு அவங்க அலசி ஆராயிரப்ப பல இடங்கள்ல திமுக சரிவர ஒத்துழைப்பு தரல அப்படின்னு காங்கிரஸ் நிர்வாகிகள் சொன்னதாக இவங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கான். அந்த அடிப்படையில தான் தங்களது கோபத்தை அவங்க காட்டுறாங்க, தங்களது ஆற்றாமையை வெளிப்படுத்துறாங்க அப்படிங்கிறாங்க. அப்ப நல்லா போயிட்டு இருந்த கூட்டணிக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்தினது யாரு? திமுக தான். இதுவும் திமுக தான். அதாவது இந்த இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ கிறிஸ்டோடங்கர் பேசுற மாதிரி பேசியிருந்தாருன்னா அது சர்ச்சை ஆயிருக்காது. கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை இறுதி செய்யறதுக்கு முன்னாடியே கிறிஸ்டோடங்கர் பேச போய் கூட நானும் வரேன்னு சொல்லிட்டு பிரவீன் சக்கரவர்த்தி வந்து வண்டியில உட்கார்ந்து அவர் விஜய் ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து இப்படி எல்லாம் கூட்டணியை சித்திரவதைப்படுத்தி ஒரு மாதிரி நிலகொலையை செஞ்சுட்டு களத்துல எப்படி திமுக காரங்க உதவி செய்யல, எங்களுக்கு காங்கிரஸ்காரங்க பல இடங்கள் உதவி செய்யலன்னு திமுக இதே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அப்போ இந்த எலெக்ஷனுக்கு மேல திமுக இங்க இருக்காது, அதாவது திமுக காங்கிரஸ் கூட்டணி இங்க ஒன்றாக இணைந்திருக்க வாய்ப்பு இல்ல அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது. அப்ப வந்து வெறுமனே வந்து பேருக்கு தான் கூட்டணியில் இருக்காங்க ஒழிய
உண்மையா வந்து நம்பகத்தன்மையில கூட்டணி இல்ல. இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, செல்வ பெருந்தகை ஓப்பனா சொல்லிட்டார், நான் வந்து தலைவரை கண்டினியூ பண்ண மாட்டேன், ரிசைன் பண்ண போறேன் அப்படின்ட்டு. அவர் பண்ணலனால அவர் ரிசைன் பண்ண வச்சிருவாங்க. இப்ப அவரோட இடத்திற்கு யாரை ரீப்ளேஸ்மெண்டா கொண்டு வர போறாங்க அப்படின்னா, அந்த ஒரு குறிப்பிட்ட நபர் வந்து திமுக ஆதரவோட தாவைக்கு ஆதரவு அதிகமா இருக்கணும்னு தான் பாப்பாங்க காங்கிரஸ். ஏன்னா அவங்க இப்பவே தெளிவா தெரியுது விஜயோட போறதுக்கான அனைத்து முயற்சிகள் எடுத்துட்டு தான் இருக்காங்க. எதிர்கட்சிங்கிறாங்களே அப்படின்னா அதான் அர்த்தம். அதான் அர்த்தம். ஆமா, இப்போ என்னன்னா எதிர்கட்சின்னு சொல்லும் போது, இப்போ ஒருவேளை திமுக கூட்டணி ஆட்சிக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கூட்டணி ஆட்சிக்கு வந்தாலும் கூட்டணி வெளியே போய் விஜய் சேர்ந்துக்குவாங்க போட்டுருக்கு காங்கிரஸ். ஆமா, அந்த மாதிரி தான் புரிஞ்சுக்கணும். பிரவீன் சக்கரவர்த்தி அதான் சொல்றாரு, முடிவு எதுவா இருந்தாலும் விஜய் ஒரு முக்கியமான ஃபேக்டர் அப்படிங்கிறது இந்த தேர்தலில் தெளிவா தெரியுது அப்படின்னு அவர் சொல்றாருன்னா, இது என்ன பாஜக கூட இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லல. ஆமா, இப்போ திமுக கூட்டணி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமும் காங்கிரஸ் வந்து கூட்டணில இருந்து உடைச்சிட்டு வந்து விஜயோட சேர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இந்த கருத்துக்கெல்லாம் வச்சு பார்க்கும்போது. அதனால நிச்சயமா தாவைக்கா சப்போர்ட் பண்றது இல்ல, திமுக எதிர்ப்பை யாரு வந்து காங்கிரஸ்ல பேசுறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து அடுத்த தமிழக காங்கிரஸ்க்கான தலைவர் பதவி வந்து தேசிய தலைமை கொடுப்பாங்க. ஏன்னா ராகுல் காந்தி விருப்பமே வந்து விஜயோட சேர்ந்துடுன்னு சொல்லிட்டு தான் அவரே வெளிப்படையா பல இடங்களை சொல்லியிருக்காரு. ஏன்னா காங்கிரஸினுடைய பேட்டர்ன் அப்படிதான் இருக்கு. கூடவே இருக்கிறது, அவங்கள்ட்ட வந்து பகைச்சுக்கிட்டு களத்துல நேரெதிராக நிக்கிறது, ஃப்ரெண்ட்லி ஃபைட் போடுறது, அப்புறம் அங்க போயிட்டு மம்தாவை திட்டுறது, இங்க வந்துட்டு பினராயை திட்டுறது, அப்புறம் இந்தியா கூட்டணியில யாரும் ஒன்னா இருக்க மாட்டாங்கன்னு சொல்றது. இது வந்து எப்படின்னு தெரியல. ஒண்ணு காங்கிரஸ் ஒரு நிலைப்பாட்டுக்கு வரணும், தேசிய அரசியல் நமக்கு முக்கியம் அப்படின்னு நினைச்சா தேசிய அரசியலுக்கான விஷயங்களை செய்யணும், மாநில அரசியல் தான் முக்கியம்னு நினைச்சா மாநில அரசியலுக்கான விஷயங்களை செய்யணும். ரெண்டுத்திலையும் கால் வச்சு ரெண்டுத்திலையுமே விளங்காம போறது எப்படி அப்படின்னா இவங்களை பார்த்தா பாடல. கேரளால வந்து ஆட்சிக்கு வரப்போறாங்கன்னு சொல்லிட்டு கருத்து கணிப்புகள் சொல்றாங்க. அந்த ஒரு எனர்ஜி நினைக்கிற, அந்த ஒரு பூஸ்ட் நினைக்கிற காங்கிரஸுக்கு தமிழ்நாட்டிலேயே ஏதோ ஒன்று பண்ணி அது என்ன பூஸ்டாவா இருக்கு, வளர்ந்துட்டோம்ல, அதையும் வளர்ந்துட்டோம்ல. கேரளா ஆளுங்கட்சியா வரப்போறோம், கர்நாடகா ஆளுங்கட்சியா இருக்கும், இன்னும் 2 மாநிலங்கள் தான் மொத்தமே இந்தியால. அப்ப அங்கதான் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு, ஹிமாச்சல் பிரதேசம் நினைக்கிறேன், வேற எங்கேயும் பெருசா காங்கிரஸ் இல்ல. ஆனா இருந்தாலும் கேரளால வந்தது இங்க ஒரு சதர்ன் ஸ்டேட்ல வந்துட்டோம், அந்த ஒரு நம்பிக்கை காங்கிரஸ்க்கு ஏற்படுத்தி இருக்கு. எப்படியா தமிழ்நாட்டிலையும் அதிகாரத்தில் வந்துட முடியாதா அப்படின்னு நோக்கத்துக்காக காங்கிரஸ் செயல்படுறாங்க. ஆனா கேரளால இருந்த அளவிற்கு வளர்ச்சி, கேரளால இருந்த அளவிற்கு அந்த எழுச்சி என்பது காங்கிரஸ் தமிழ்நாட்டில் கிடைக்கல. காரணம் காங்கிரஸ் கட்சி தான். இப்ப பிரதமர் எல்லாம் பயங்கரமான அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. உத்தரப்பிரதேசம் போய் நின்றுட்டு உங்களுக்கு அதிக தொகுதி கிடைச்சிருக்க வேண்டியது திமுக தான் தடுத்துருச்சு அப்படிங்கிறாரு. அப்போ அவர் என்ன சொல்றாரு, உங்களுக்கு தான் அதிக தொகுதி கிடைக்கும்னு சொல்றாரு. அப்ப தமிழ்நாட்டு கம்மியாகும் அப்படிங்கிற மறைமுக பொருளும் அதுல இருக்கு. அப்ப இதையெல்லாம் டீகோட் பண்ணி பேச வேண்டிய இடத்துல இருக்கிற ராகுல் அதை சரியாக கையாண்டாரா? இங்க இந்த பக்கம் இங்க வந்தா சவுத்துல ஓட்டு இருக்கு, காங்கிரஸ் வந்துடும் ஒரு நம்புறாரு, அதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அதற்காக மட்டுமே இருந்துட முடியுமா? ஏதாச்சும் செய்யறாங்களா? நார்த்ல அதுக்கான வேலைகளை பாக்குறாங்களா அப்படின்னு எதுவுமே இல்லை. ஆனா தேர்தலுக்கு முன்னும் தேர்தலுக்கு பின்னும் பிரச்சனையை கிளப்புறது எப்படி அப்படின்னு காங்கிரஸ் வந்து பயங்கரமா பாடம் நடத்துறாங்க. திமுக என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் காங்கிரஸ் கட்சி ஒற்றுமையா வரட்டும். இப்போ கேரளால ஜெயிக்க போறீங்க இல்லையா, கேரளால ஒற்றுமையா ஒரு சிஎம் கொண்டு வாங்க பாப்பா அப்படின்னு திமுக வைக்கிறாங்க. அதுதான் பிரச்சனை. கேரளால 6-7 பேர் நிக்கிறீங்க, 6-7 பேரை கன்வின்ஸ் பண்ணி ஒருத்தர் சிஎம் காங்கிரஸ் கொண்டு வர முடியுமா அப்படின்ற மாதிரி கர்நாடகாலே திணறிட்டு இருக்கு காங்கிரஸ். அங்க இப்போ கேரளாவில் விசிகா எல்லாம் இருக்கு. விசிகாவுக்கு உங்க இது கொடுப்பாங்களா, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு கொடுப்பாங்களா? அது வந்து அதுக்கு பல காரணங்கள் சொல்லுவாங்க. ஆனா காரணங்கள் எதுவும் இல்லாம தொகுதி எம்எல்ஏக்கள் அடிப்படையில் கொடுக்க வேண்டியதானே, அதுவும் தர மாட்டாங்க. அப்போ இது எதுலையுமே சேர்த்துக்க முடியாது அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியும். இதுல இன்னொரு விஷயம் நடக்கு. இப்ப ஆட்சியில அடுத்து திமுக வருது அப்படிங்கறதான் பெரும்பாலான கருத்து கணிப்புகள் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. ஆனா யாரு வந்தாலும் சில விஷயங்களை வந்து நெறிமுறைப்படுத்த வேண்டிய தேவை. ஆமா, இந்த கடந்த 5 ஆண்டு காலத்துல நம்ம சொல்லலாம் குற்றங்கள் வந்து இங்க மட்டும் தான் நடக்குதா, எல்லா இடத்துலயும் நடக்குது அப்படின்னாலும் நம்ம வளர்ந்த மாநிலம் அப்படிங்கிற அடிப்படையில் இதுவுமே நடக்காம இருந்தா நமக்கு இன்னும் நல்லா இருக்குங்கிற எதிர்பார்ப்பு எல்லாருக்கும் இருக்கு. அதை நம்ம சொல்லலாம் ஒரு மக்களா. அதுல முக்கியமானது பார்த்தோம் அப்படின்னா, சிலர் வந்து கிண்டலா கூட சொல்லலாம், சிலர் வந்து இது கேலியா இருக்கலாம், இதெல்லாம் ஒரு விஷயமா பேசுறீங்களே அப்படின்னு கூட தோணலாம். மது பிரியர்களுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, அந்த 10 ரூபா தான் பெரிய பிரச்சனை. பல இடங்கள்ல கூடுதலா 10 ரூபா கேட்கறாங்க அப்படின்னு பல வீடியோக்கள் வரும். அதை வைத்து எதிர்கட்சிகள் அரசியல் பண்ணும். விஜய் கரூருக்கு போனப்போ கூட பாட்டிலுக்கு 10 ரூபா பாட்டு கிண்டல் அடிச்சு பாடினாரு. எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அதை சொல்லி விமர்சிச்சாரு. இது வந்து டாஸ்மாக்ல நார்மலா வைக்கிறது, எலைட் டாஸ்மாக்ல இப்படி எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. இப்ப எலைட் டாஸ்மாக்ல இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருதுங்கிறாங்க. அதுல என்ன அப்படின்னா, அதுல வந்து இப்ப அதாவது அதுல வேற மாதிரி சொல்றாங்க. இதுல கேஷா 10 ரூபா கொடுத்துட்டு வந்துருவாங்க, அதுல வந்து ஜிபே பண்ணுங்க 10 ரூபா. மெயினான அந்த மதுபானத்துக்கான பணம் தனி அக்கௌண்ட்லயும் 10 ரூபாய்க்கான பணம் தனி ஜிபே அக்கௌண்ட்டுக்கும் போகுது அப்படிங்கிற தகவல் வந்து ஒரு ஃபேமஸான ஃபுட் பிளாகர் வந்து சொல்லியிருக்காரு நமக்கு. அது வந்து ஃபேமஸான ஃபுட் பிளாகர்னா அவரா? நான் சொல்றது ரொம்ப நல்ல ஃபுட் பிளாகர் அப்படின்னு நான் சொல்றேன். ஓகே. இப்ப அந்த எலிட் பத்தி சொன்னீங்க இல்லையா, எலிட் வந்து அது டாஸ்மாகோட நிறுவனம்
பணம் தான். நான் அது வந்து அங்க இம்போர்ட்டட் லிக்கர்ஸ் எல்லாம் கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்றாங்க இல்லையா, அங்க இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அங்கேயும் வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி அதிகமான ரேட் ஃபிக்ஸ் பண்ணப்படுது. அங்க ஆக்சுவல் பிரைஸுக்கு மேல, ஆக்சுவல் பிரைஸ் வந்து லீகலா உங்களுக்கு வந்து கரெக்டா ஸ்கேன் பண்றீங்க, உங்களுக்கு பில் கொடுத்துருவாங்க. ஆனா அந்த இதுக்கு அதிகமா பைசா வாங்குறாங்க இல்லையா, அது வந்து ஏதோ ஒரு பர்சனல் ஜிபே நம்பருக்கு பண்ண சொல்றாங்களாம். அதாவது பர்சனல் ஜிபே நம்பர் அப்படின்னா இந்த பணம் எல்லாமே கவர்மெண்டோட கணக்குல வராது. அந்த ஜிபே நம்பர் வந்து யாருக்கு போகுது, எதற்காக பர்சனல் நம்பர்ல பண்ண சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் எக்ஸ்ட்ரா வாங்குறதே குற்றம் தான். அது வந்து பர்சனலா அனுப்புங்கன்னு சொல்லும் போது, அப்போ ஒவ்வொரு பாட்டிலுக்கு இவ்வளவு அதிகமா ஃபிக்ஸ் பண்றாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கே வந்து எத்தனை ஆயிரங்கள் எத்தனை லட்சங்கள் சம்பாதிப்பாங்க அவங்க. ஒரு வருஷத்துக்கு வேல்யூ போட்டா பல கோடிகள் போகும் போலயே. அது அதான் இப்ப நம்ம மதுபானம் மது பழக்கத்துக்கு எதிரான நபர்கள் தான். அது வந்து நம்ம யாரும் என்கரேஜ் பண்ணல. ஆனா அப்படி ஒண்ணு அரசு நெறிமுறைப்படுத்தின பண்ணுது அப்படிங்கிற பேர்ல சில இடங்கள்ல நடக்கக்கூடிய இந்த ஊழல் இருக்குல்ல, இந்த ஊழலை நாம வெளிப்படுத்த வேண்டிய தேவையும் நமக்கு இருக்கு. நம்ம தேர்தல் முன்னாடி பல நிகழ்ச்சிகளை பேசியிருக்கோம், எங்கெங்கெல்லாம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கு. செந்தில் பாலாஜி மீதே இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுல இதுவும் ஒண்ணு. அந்த விமர்சனங்கள் எல்லாமே எதிர்கட்சிகள் ஸ்ட்ராங்கா எடுத்து அட்டாக் பண்றாங்க, அதெல்லாமே ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லிட்டு இது நேரடியான அவர் பேரை சொல்லி நம்ம கரெக்டா ஆதாரம் இருக்கா இல்லையாங்கிறத தாண்டி இந்த குற்றச்சாட்டு களத்துல இருக்கு, அதுதான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ரெண்டாவது இதுல வந்து இது மட்டும் இல்லாம இதே மாதிரி இப்போ வேங்கை வயல் ஒரு உதாரணம். வேங்கை வயல்ல இந்த மக்கள் வந்து எங்களே நீங்க குற்றவாளிகளா சொல்றீங்க, இந்த தேர்தலை புறக்கணிக்கிறோம், தேர்தலை புறக்கணிச்சா 4 பேர் வருவாங்க, சமரசம் பேசுவாங்க, ஒரு தீர்வு கிடைக்கும், யாருமே வரலாங்க. ஆமா, அப்படி ஒரு நம்பிக்கையில தான் அவங்க பண்றாங்க. ஆனா அவங்களை கன்வின்ஸ் பண்ண கூட எந்த கட்சிகளும் பெரிய அளவுல மும்முரம் காட்டல அப்படிங்கிறது உள்ளபடியே பெரிய அதிர்ச்சியா தான் இருக்கு. அவங்களும் வாக்களிப்பே தவிர்த்திருக்காங்க, அந்த மக்களே தவிர்த்திருக்காங்க. சோ அடுத்து வந்து பெரும்பான்மையா திமுக ஆட்சிக்கு வரும்னு சொல்றாங்க, அல்லது வேற எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இந்த மாதிரியான பல விஷயங்கள்ல கவனம் செலுத்த வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கு. அதெல்லாம் யாரா வந்தாலும் கவனம் செலுத்துங்க அப்படிங்கறத நம்மளுடைய கோரிக்கையா இருக்கு. இந்த வாக்குப்பதிவு அன்னைக்கு பிரபல நடிகர் சிவகுமார் இருக்கார்ல, அவர் சொன்னார், யார் ஆட்சிக்கு வந்தாலும் அந்த மது போதையை வந்து ஃபர்ஸ்ட் விடணும், டாஸ்மாக வந்து ஃபர்ஸ்ட் இழுத்து மூடணும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கருத்தை வந்து பதிவு பண்ணார். அது யார் ஆட்சிக்கு வந்தாலுமே முதல்ல வந்து இந்த ஒரு குற்றங்கள் நெறிமுறைப்படுத்தணும், இல்லை வந்து கொஞ்சம் கொஞ்சமா டாஸ்மாக் கடைகளை குறைக்கணும் அப்படின்றதான் வந்து காலங்காலமா பல கட்சிகள் சொல்றாங்க. ஆனா நிறைவேற்றதுல என்ன சொனக்கம் தெரியல, என்ன கஷ்டம் தெரியல, நிறைவேற்ற மாட்டாங்க. சொல்றீங்களா சிவகுமார் சொல்றாருன்னு சொல்றீங்க, அவரு சொல்றதுதான் 2016 திமுக இதுல சொன்னுச்சு, மேனிபெஸ்டோல சொன்னுச்சு. ஆனா அவங்களால ஆட்சிக்கு வர முடியல. உடனே என்ன பண்ணாங்க, 2021 அது சொல்லவே இல்லை. இப்ப அதை பத்தி எந்த கட்சியுமே பேசல. அப்போ மக்கள் அதை விரும்புறாங்கிற அடிப்படையில கட்சிகளும் பின்வாங்குது. லைட்டா அது சொன்னா நம்ம தோத்துருவோம், அப்படியா சொல்லணும் அப்படிங்கிற அடிப்படையில கட்சிகளும் பின்வாங்குது. இதை வச்சு வேறு சில விஷயங்கள் நடக்குது, அதைத்தான் நாம இப்ப வெளிப்படுத்தணும். பேசும் அழகு நம்ம இன்னைக்கு கடைசியா நிறைய வியர் நியூஸ் பார்த்துட்டோம். இப்ப நம்ம சொல்ற அந்த பாட்டில் 10 ரூபா அது வந்து எலைட்ல எப்படி எல்லாம் வாங்குறாங்க அப்படிங்கறதெல்லாம் பார்த்துட்டோம். இதை தாண்டி ஒரு வீடு தேவை இருக்காது. பேசலாம், மீண்டும் பல செய்திகளோட நாளை சந்திக்கலாம். அழகு, நன்றி. தொடர்ந்து பேசலாம். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.